வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விவசாய கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மாபெரும் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. விரிவான பார்வையாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் விவசாய கடன் தள்ளுபடிங்க. முக்கிய அறிவிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள். கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஒரு 194 கோடி வட்டி இழப்பை தமிழ்நாடு அரசு விட்டுவிச்சிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்ததால் கூட்டுறவு வங்கிகளுக்கு ஏற்பட்ட 194 கோடி வட்டி இழப்பை தமிழ்நாடு அரசு தற்சமயம் விடுவித்திருக்க. 2021 வரை தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு சிறு துறு தொழில் வருமானம் உருவாக்க சமூக மேம்பாட்டு உதவியாக அரசு மற்றும் அரசு வங்கிகள் கடன் வழங்கி வந்தன. இந்த கடன்கள் பெரும்பாலும் குறைந்த வட்டி அல்லது எளிமையான விதிகளிலேயே வழங்கப்பட்டது. ஆனால் சில குடும்ப மற்றும் பெண்கள் குழுக்கள் இந்த கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் சிக்கலில் தவித்தார்கள். பல பெண்கள் மன உளைச்சலுக்கும் ஆளானார்கள். அப்பொழுதுதான் 2021 சட்டமன்ற தேர்தல் நேரமும் வந்தது. பெண்களின் வேதனையை உணர்ந்த திமுக கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல தாங்க தமிழ்நாட்டில் 10,341 கோடி விவசாய கடன் தள்ளுபடிக்கு அரசு உத்தரவிக்க போகிறாங்க. விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிற வங்கிகளில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய திமுக அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. 2026 தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிக்க போகுதுங்க. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு விவசாய கடன் மற்றும் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்பாக அரசியல் வாக்குறுதிகளாக மாறி வருகின்றன. தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபர்கள் கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கணும். கிராம வங்கிகள், இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் இந்த வங்கியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி கிடைக்கும். நகைக்கடன் தள்ளுபடினா 5 பவுன் நகைக்கடனுக்கு தள்ளுபடியாக வாய்ப்பு. 5 பவுனுக்குள் நகைக்கடன்கள் வைத்திருப்பவர்களுக்கு உடன் தள்ளுபடி செய்யப்படலாம் என ஆளுங்கட்சி தரப்பில் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் அதிகரிப்பு அறிவிப்பு இன்னும் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கான பிற ஆதரவுகள் என்ன? ஆதரவு திட்டங்கள் 1.86 லட்சம் புதிய மின் இணைப்புகள். கடந்த 4 ஆண்டுகளில் திமுகவுடைய சாதனைகளில் விவசாயிகளுக்கு பாசன வசதிகளுக்காக அதிக மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வந்தது. 30 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு. கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 38 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு. நேரடி கொள்முதல், நெல் கொள்முதல். குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்வதில் தமிழ்நாடு அரசு முடித்தான சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கை மற்றும் முக்கிய புள்ளிவிவரங்கள். 4,561 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. 2025-26 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையின் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இந்த தொகையினை ஒதுக்கீடு செய்துள்ளார். 1,427 கோடி தள்ளுபடி செய்யப்படும். 2023-25 பட்ஜெட்டின் பொழுது இந்த மதிப்பிலான கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எல்லோருக்குமே தெரியும். பயிர்க்கடன் அளவு 2 மடங்கு பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. கடன் வழங்குவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம். விவசாயிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கி இந்தியாவின் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறதுங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் மற்றும் ரிசர்வ் வங்கிகளின் வழிகாட்டுதல் படி இந்த தள்ளுபடியை கொண்டு வர போகிறாங்க. 1,104 கோடி விடுவிப்பு. பயிர்க்கடன் மற்றும் அடமான கடன் தள்ளுபடி உரிமையிலிருந்து கூட்டுறவு வங்கிகளை விடுவிக்க தமிழக அரசு இந்த தொகையை விடுவித்துள்ளது. நிலுவைத் தொகை விடுவிக்க ரிசர்வ் வங்கி நிபந்தனை. அரசு வங்கிகளுக்கு வழங்க வேண்டிய மீதமுள்ள 3,209 கோடியை மார்ச் 31, 2025க்குள் வழங்கினால் மட்டுமே கூட்டுறவு வங்கிகள் தேசிய வங்கிகளில் கடன் பெற முடியும். நிதிச்சுமையிடமிருந்து தப்பித்த வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சிவகங்கை மாவட்டத்தில் 184 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது போன்ற நடவடிக்கைகளால் கூட்டுறவு வங்கிகள் நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகின்றன. தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமைக்காக 144 கோடியும் விடுவிக்கப்பட்டதுனால மகளிர் உரிமை தொகையும் வேண்டி வருகிறாங்க. ஸோ விவசாய கடன்கள் அனைத்துமே தமிழகத்தில் விரைவில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அதிகபட்சம் தள்ளுபடி அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. 5 லட்சம் மேலே கடன் வாங்கிட்டிங்கன்னா அது தள்ளுபடி ஆகாதுங்க.
இதற்கான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடப்படுறாங்க. தேர்தல் நடந்து வெற்றி பெற்ற உடனே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அப்டேட்டையும் நமக்கு கொடுக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.